ரீசெண்டாக நான் ஒரு ஸ்டாக்ல ஸ்விங் ட்ரேட் எடுத்திருந்தேன். அதில் 15 டேஸில் 15% ப்ராஃபிட்டை வந்து பார்த்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஸ்டாக்ல நான் என்ன அனலைஸ் பண்ணேன், எப்படி என்ட்ரி எடுத்தேன், எந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ல எனக்கு பெரிய லாஸ் வர இருந்தது, அதை எப்படி அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் மீ அங்கத். உங்கள் ஃபினான்ஷியல் நாலேஜை டெவலப் பண்ணிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கோட நேம் ஜி என்டர்பிரைசஸ். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் லோவில் இருந்தது. ஸோ இந்த ஆல் டைம் லோவில் எனக்கு ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. இந்த கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து வித் ஸ்க்ரீனோட நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், அதோட ஹையிலேருந்து ஆல்மோஸ்ட் அது லிஸ்டான ப்ரைஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கில் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. எப்போனா டெய்லி டைம் ஃப்ரேமில் எனக்கு ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து கிடச்சிது. அந்த கன்சல்டேஷன் ஃபேஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கில் இருக்கிற பேட்டர்ன்ஸை போய் பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்ணேன். ஏன் ஒரு ஸ்டாக்கோட பேட்டர்ன்ஸை நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஃபாலோ பண்ணுறோம், இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கும்போது உங்களோட அக்யூரேசியும் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் நான் நிறைய ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகின நல்ல பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸும் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு அப்புறமா அந்த ஸ்டாக்கோட ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நான் ஒரு ஜோனாக மார்க் பண்ணிவிட்டு அதே என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியும் வச்சுட்டேன். என்னோட என்ட்ரிஸ் நான் மேக்ஸிமம் பிரேக் அவுட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பேன். பட் இந்த ஸ்டாக்கில் பிரேக் அவுட் நடக்கும்போது நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் ஒன்ஸ் ரீடெஸ்ட் வருதான்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரீடெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது. அந்த ரீடெஸ்ட்டில் ஒரு நல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே நான் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துட்டேன். அதோட டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஸ்விங் ஹையை தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டாக் அந்த ஸ்விங் ஹையை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்லேருந்து நான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரூலு. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் 1:2 ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து எடுத்துருந்தேன். என்னப்பா 1:3 1:4 எடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 1:1 1:2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பேர் டு 1:3 அண்ட் 1:4 அப்படின்னு அதை பற்றி நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ வந்து பார்ப்போம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்கில் நான் என்ட்ரி 101 ரூபாயில் எடுத்திருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 94 ரூபா இருந்தது. அதாவது 7 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸாக எடுத்திருந்தேன். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 116 ரூபாவாக இருந்தது. அதாவது 116 ரூபான்னு சொல்ல முடியாது, 115 ரூபான்னு வேணால் சொல்லலாம். அதுதான் கரெக்டான இதுவாக இருக்கும். 115 ரூபாவாக இருந்தது. ஏன் 115 ரூபா அப்படின்னா என்னோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவுக்கு அது கரெக்டாக மேட்சும் ஆச்சு. ஸோ அதனால் 115 ரூபா ரிஸ்க் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்கிறதா நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் என்னோட டார்கெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் இந்த ஸ்டாக்கு அதோட டார்கெட் ரீச் ஆன உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்லேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட்டும் ஆகிட்டேன். இஃப் இன் கேஸ் நான் எக்ஸிட் ஆகாமல் இந்த ஸ்டாக்லேயே அப்படி கண்டினியூ பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் ஒரு பெரிய லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருப்பேன். அது எப்படின்னு நான் கிளியராக காட்டுறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண கேண்டில். இந்த கேண்டிலுக்கு அப்புறமா அந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் ஒரு ஹியூஜ் கேப் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனும் ஆகியிருக்கு. இஃப் இன்கேஸ் நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும் சொல்லுங்கள். என்னோட ப்ராஃபிட் எல்லாமே ஒரே நைட்டில் அப்படியே டிராஸ்டிக்காக கம்மியாகிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பேன். இல்லைனால் என்ட்ரி எடுத்த ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இதுக்காக தான் சொல்கிறது, எப்போவுமே உங்களோட ரூல்ஸ் என்னவோ அந்த ரூல்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கில் எந்த ப்ரைஸில் என்ட்ரி ஆக போகிறோம், எந்த பிளேஸில் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம், எந்த பிளேஸில் டார்கெட் வைக்க போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுடணும். அவ்வளோதான். அது ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், இல்லைனா டார்கெட் ஹிட் ஆகணும். அதுதான் நம்மளுக்கு மெயின். ஹோப் இந்த வீடியோவில் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதையும் நான் கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.